அப்படிலாம் ஒண்ணுமில்ல. நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. கல்யாண சந்தோஷத்துல என் கடமையை நான் மறக்கல. இப்ப என்ன டியூட்டி ஆரம்பிக்கிறேன். ஓகே. யார் தேடி வந்திருக்கீங்க? உங்களை தான் தேடி வந்திருக்கோம். சார், அருண்குமார் மர்டர் கேஸ் சம்பந்தமா நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி உங்க வைஃப் தான் அவனை கொலை பண்ணிருக்காங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. உங்க வைஃபை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கோம். சட்டம் தன் கடமையை செய்யணும் தான் நான் என் கடமையை செஞ்சேன். அரெஸ்ட் பண்ணுங்க. என்னாச்சு? கனவா? நான் ஏதோ கொலைகளை நடந்துருச்சுன்னு நினைச்சேன். யாருன்னு தெரியுதாடா? யாருன்னு தெரியுதா? சொல்லு. சௌத்ரி. கார் விபத்துல சௌத்ரி எரிஞ்சு போயிட்டான். அவனோட ஃபைலும் எரிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க. அப்ப இந்த சௌத்ரி எங்க இருந்து வந்தான்? சொல்லு சொல்லு. அந்த ஃபைலை பத்தி சொல்லதான் சௌத்ரி அலெக்சாண்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றது? அலெக்ஸ்க்கு நம்மளோட ஒரு பக்கம் தான் தெரியும், மறுபக்கம் தெரியாது. தெரிய வெப்ப. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலனாலும் வாழ்த்து சொல்றதா என்ன மாதிரி விஐபிக்கு நாகரிகம்னு நினைக்கிறேன். வந்தவங்களை வரவேற்கிறது தான் தமிழனோட நாகரிகம். எந்த விஷயமா இருந்தாலும் துணிச்சலா செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப கல்யாணங்கிற கால்கட்டு போட்டாச்சு. கொண்டாட்டி குடும்பம்னு வந்த உடனே பொறுப்பு வந்திருக்குமே. துணிச்சல் என் ரத்தத்துல ஊர்னது. என் மனைவி பாராட்ட பாராட்ட இன்னும் அதிகமாகுது. பாவம் உங்க பொண்டாட்டி விவரம் தெரியாம உங்க வீரத்தை பாராட்டுறாங்க. வெளியில போற புருஷன் வீட்டுக்கு வருவானாங்கிற பயத்திலேயே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கணும். ஏன்னா உங்க தொழில் அப்படி. உங்க தொழில் மட்டும் என்னவா? எப்ப எங்க போலீஸ் வருதோ சிபிஐ அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு உங்களை நம்பிக்கிட்டு இருக்கவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல பேசின என்ன செய்ய முடியும்? முடிவு உங்க கையில இருக்கு. முடிவு நிர்ணயிக்கப்பட்டது. அதை நீ நினைச்சாலும் நான் நினைச்சாலும் மாத்த முடியாது. சந்திப்போம். எங்க? ஜெயிலியா? அட, நீ ஏன் பயப்படுற? உட்காரு. ஹலோ மிஸ்டர் அலெக்ஸ், ஜன்னல் வழியா கொஞ்சம் கீழே பாருங்க. அந்த கார் பாருங்கள, DMP 1959 ஒரு ஒயிட் அம்பாசிடர் நிக்குதுல்ல, அந்த கார்ல ஏறதுக்காக உன் கூட வேலை பார்க்கிற ஃப்ரெண்டு போயிட்டு இருப்பாரு. பாவம், அவர் ஆயுசு கொஞ்ச நேரம் தான். கார்ல பாம்பு வச்சிருக்கேன், முடிஞ்சா காப்பாத்து. வண்டியை ஸ்டார்ட் பண்ணாத. வண்டியை
என்ன அலெக்ஸ், பாம் கரெக்டா வெடிச்சுதா? ஹலோ அலெக்ஸ், ஒரு நல்ல நண்பனா உன் கூட ஒர்க் பண்ற உயிரை காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் ஒரு நல்ல புருஷனா உன் பொண்டாட்டி உயிரை காப்பாற்ற முடியுமா பாரு. புரியலையா? உன் வீட்டுல பாம்பு வச்சிருக்கேன். இந்த டிவி, ஃப்ரிட்ஜ், கேஸ் ஸ்டவ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் பொம்பளைங்க உயிரே வச்சிருப்பாங்க. அதுல எதுல ஒண்ணுல உன் பொண்டாட்டி உயிர் இருக்கு. அது எதுல எனக்கு மறந்து போச்சு. கொஞ்சம் கண்டுபிடிக்கிறியா? பாம்பு வச்சிருக்காங்க. இத கழட்டாத. அங்கே பாரு.
1 2 3 Ah!